இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் தொக்கு தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்காய் தொக்கு நான் சப்பாத்திக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். ஏன்னா முருங்கைக்காய் வேக வச்சு ஒரு முருங்கைக்காய்ல இருக்கிற பல்ப்பும் நம்ம எடுக்கணும். ஸோ அதுதான் நமக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிற. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள்கிட்ட முருங்கைக்காய் நிறைய இருந்துச்சுன்னா அந்த முருங்கைக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம வேக வச்சுக்கணும். அது இட்லி தட்டில் போட்டு வேக வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டு வேக வைக்க வேண்டாம். தண்ணியில் போட்டு வேக வச்சிங்கன்னா குழஞ்சிரும். இப்படி அதுவும் இல்லாமல் அதில் டேஸ்ட்டு இருக்காது. ஏன்னா அந்த டேஸ்ட் எல்லாமே தண்ணியிலேயே இறங்கிரும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி இட்லி தட்டில் போட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது சூடு ஆறின உடனே இதுலேருந்து இந்த பல்ப் எடுக்கணும். இந்த மாதிரி தான் ஒரு இதை எடுத்து இந்த மாதிரி நம்ம பல்ப் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இந்த பல்ப் என்ன பண்ணணுன்னா மிக்ஸி ஜாரில் சும்மா ஒரு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து வச்சுட்டு இப்போ இதுக்கு தாளிப்புக்கு நம்ம என்ன செய்யலான்னா எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதில் நான் பொடி பொடியாக பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்திங்கன்னா குழம்பு உங்களுக்கு அதிகமாக சேர்ந்து வரும். இப்போ இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். நான் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம பச்சை மிளகாயோ எதுவுமே சேர்த்துக்கல. ஸோ அதனால் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கறி மசால் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம முருங்கைக்காய் அந்த பல்ப்பு எடுத்து வச்சுருக்கோம்ல, இதையே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் வேணாம், ரொம்ப கெட்டியாகவும் வேணாம். இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.